ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுக்கு ஒரு மன பாரத்தோட விடியுதா? மொபைல் ஃபோன் அடித்தா எவனோ கடங்காரன் தான் கூப்பிடுவான்ட்டு உங்களோட ஹார்ட் பீட்டு ஒரு நிமிஷம் நின்று துடிக்குதா? இன்றைக்கி நம்ம இதே சுச்சுவேஷனில் இருக்கிற 4 நபர்களோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு நபர் அவர் பெரிய முதலாளி, ஒரு 100 பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தார், பெரிய கம்பெனி வச்சுருந்தார். ஆனால் இப்போ அதெல்லாம் லாஸ் ஆகிட்டு கடன் இருக்குது அவருக்கு. இப்போ ஒரு சாதாரண கம்பெனியில் ஒரு மேனேஜராக வேலை செய்கிறார். இதிலிருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் அவரோட கடனை கட்டி ஆகணும். 2ஆம் நபரோட பேர் சின்ன முதலாளி. அவர் ஒரு நல்ல திறமையான மெக்கானிக்கே. ஆனால் அந்த கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டார். கந்து வட்டிக்காரங்க ஃபோன் பண்ணாலே சட்டை சாத்திட்டு உள்ளே உட்காந்துப்பார். 3ஆவது நபர் அவங்க பேர் சிங்கப்பெண். அவங்க நகை இருக்குது, சொத்து இருக்குது, ஆனால் கடனும் இருக்குது. நகையை விற்கிறது, சொத்தை விற்றுட்டா அவங்க சொந்தக்காரங்க ஊர் உலகம் என்ன சொல்லுமோ அப்படின்னு பயத்திலேயே அப்படியே ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலையில் இருக்காங்க. 4ஆவது நபர் பேர் ஜீரோ. இவர் ஒரு இளைஞர். இவர் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணார், அதில் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ வேலை இல்லை, வருமானம் இல்லை. பெற்றவங்க மேலே கோபத்தில், ஏன் அவங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் சம்பாரிச்சு வைக்கல அப்படின்ற கோபத்தில் இருக்கார். இவங்க 4 பேருக்கும் இருக்கிற பொதுவான சூழ்நிலை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடன். இந்த கடன்ல இருந்து மீள வழியே தெரியாம வாழ்க்கையினோட உச்சகட்ட சோகத்துல இவங்க 4 பேர் இருக்காங்க. The Seventh Sense. அப்போதான் இந்த 4 பேரும் தற்செயலாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற பேர் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கடை. கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான கண்ணாடியெல்லாம் இருந்தது. அதாவது ஆள் உயரத்துக்கு பெரிய பெரிய கண்ணாடிகள் இருந்தது. அந்த கண்ணாடியில் போய் பார்க்குறாங்க. கண்ணாடியில் அவங்க மூஞ்சி தெரியும், அவங்க உடம்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு விசித்திரமான காட்சி காண்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், அந்த கண்ணாடியில் அவங்க உருவம் தெரியல, அதுக்கு பதிலாக அவங்களோட மூளை, மனம் செயல்படுற விதம் தெரிஞ்சுது. அவங்க 4 பேர்த்தோட மூளையிலையும் ஒன்றை கண்ட மாதிரி ரெட் கலரில் ஒரு லைட்டு எரிஞ்சுது. அது என்னன்னு கேட்டால் அமிக்டலா. இதுதான் பயத்துக்கும் கோபத்துக்கும் காரணமான நம்மளோட மூளையில் இருக்கிற ஒரு உணர்வு மையம். இப்போ அந்த பெரிய முதலாளி கண்ணாடியில் பார்க்குறாரு. அவர் இப்போ ஒரு சாதாரண கம்பெனியில் மேனேஜராக வேலை செஞ்சால் கூட அவரோட மனம், நான் இப்போ எப்பேற்பட்ட ஆள், எவ்வளோ பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு மைண்டு அங்கே பெரிய முதலாளியாகவே இருக்குது. இப்போ செய்கிற வேலையை ஒரு பயமாக பார்க்குது. இப்படியே போனால் நம்ம எதிர்காலம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு ஒரு பயம் அந்த அமிக்டுலாவை ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. உடனே இந்த அமிக்டுலா அப்படின்றது நீங்கள் கெட்டது அப்படின்னு எடுத்துக்க வேணாம். இந்த இயற்கை இந்த அமிக்டுலா அப்படின்ற பகுதியை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கோன்னா, ஒரு புலியோ இல்லை ஒரு பாம்போ வந்தால் ஓடணும், இல்லை அதை எதிர்த்து போராடணும். அதுக்குண்டான சக்தியை உடம்புக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த அமிக்டுலா நம்ம உடம்புல இயற்கையை வச்சு படைச்சிருக்கு. அந்த கடங்காரங்களை பார்த்தா இந்த சின்ன முதலாளி உண்மையாலுமே புலி நின்ன மாதிரி அவரோட அமிக்டுலா வேலை செய்யுது. அதாவது பயத்தை கொடுக்குது. இங்கே சிங்கப்பெண்ணோட அமிக்டுலாவை ஆக்டிவேட் பண்ணுறது என்னன்னா, நகை சொத்தையெல்லாம் விற்றா இந்த கௌரவம் போயிடுமே அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த ஜீரோவோட அமிக்டுலா எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா, எங்கள் அப்பா எந்த சொத்தும் எனக்கு சேர்த்து வைக்கலையேன்னு ஒரு கோபமாக இருக்கு. அந்த கோபம் அந்த அமிக்டுலா ஆக்டிவேட் பண்ணிடுது. இன்னொரு உண்மை என்னன்னா, எப்பவெல்லாம் யார் யாருக்கு இந்த அமிக்டலா ஆக்டிவேட் ஆகுதோ நம்மளோட அறிவு பகுதி, சிந்திக்கிற பகுதி, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதை முடக்கிடும் முதல்ல. ஏன்னா இது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனை நம்ம இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அலாரமாக தான் இது செயல்படுது. அதனால அறிவை இது முடக்கிடும், அறிவு பகுதியை முடக்கிடும். அதனால தான் இந்த ஆபத்து அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்மளால சிந்திக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த 4 பேரும் தங்க பெட்டியிலேயே உட்காந்துருந்தா கூட அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது தங்கம் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆள் மனதுன்றது சாஃப்ட்வேர் மாதிரி. ஆள் மனதில் முக்கியமான ஹார்ட்வேர் எதுனா இந்த அமிக்டுலா தான். அமிக்டுலா ஆள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, அவங்க 4 பேர் யோசிக்கிறாங்க, இந்த மூளையில் எரியிற பெரிய லைட்டை எப்படி அணைக்கிறது அப்படின்னு. அவங்க மூளையில் எரியிற ரெட் கலர் லைட்டை, நெருப்பை அணைக்கிறதுக்கான குளிர்ந்த தண்ணீர் எதுன்னு கேட்டால் அக்செப்டன்ஸ் அப்படின்னு அந்த கண்ணாடியே சொல்லுது. அதாவது ஏற்றுக்கிறது. இந்த நிலைமை இப்போ அவங்கவுங்க இருக்கிற நிலைமையை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கிறது. அதுக்கப்புறம் பெரிய முதலாளி ஒரு முடிவு எடுக்கிறார். அதாவது நான் பெரிய முதலாளியாக இருந்திருக்கலாம், இப்போ எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டேன், என்னோட சூழ்நிலை இதுதான், இங்கிருந்து போராடி தான் நான் வெளியே வந்தாகணும் அப்படின்னு இப்போ இருக்கிற நிலையை முழு மனதோட ஏற்றுக்கிறார்.
அவர் முழு மனதோட ஏற்றுக்கிட்ட அந்த கணம் அவரோட மண்டையில் எரிஞ்ச லைட் வந்து ஆஃப் ஆகிடுது. அவரோட ஈகோ அப்படின்றது பாதிக்கும் கீழே குறைஞ்சிடுது. இங்கே சின்ன முதலாளி யோசிக்கிறாப்படி, இங்கே உண்மையிலுமே புலி இருக்குதா? கண்டிப்பாக கிடையாது. இவங்க கடன் கொடுத்துருக்காங்க, கடனுக்கு திருப்பி கேட்க வராங்க, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. சரி, நம்ம வந்து தைரியமாக போய் நம்மளோட சூழ்நிலையை இந்த கடன் கொடுத்தவங்ககிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அடுத்தது சிங்கப்பெண். அவங்களும் வந்து இருக்கிற சூழ்நிலையை ஏற்றுட்டு பார்க்குறாங்க, ஏதோ முடிவு பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட சிகப்பு லைட் அமிக்டலா ஆஃபே ஆகலை. ஆனால் அந்த கண்ணாடி கடையில் சொன்ன அஃபர்மேஷன் ஒன்று தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனோட விளைவாக வந்து அவங்களுக்கு என்ன சிந்தனை வருது அப்படின்னா, இந்த சொத்துக்காக நம்மளா இல்லை நம்மளுக்காக சொத்தா அப்படின்னு ஒரு தானாக வந்து ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு. அதை பிடிச்சி அவங்க சிந்திக்கிறாங்க. சிந்திச்சதில் சொத்துக்காக நம்ம கிடையாது, நமக்காக தான் அந்த சொத்து அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. நமக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போது அந்த அம்மாவோட அந்த சிகப்பு லைட் ஆஃப் ஆகுது. இதே அடுத்தது வந்து ஜீரோ வந்து என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, பெற்றவங்க அவங்களுக்கு முடிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டாங்க. நம்மளோட சூழ்நிலை இதுதான், நம்மளே சொந்த காலில் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இப்போ இந்த 4 பேர்த்தோட மூளையிலையும் இந்த ரெட் கலர் லைட் அப்படின்றது ஆஃப் ஆகிடுது. ஆனால் இந்த நெருப்பை, ரெட் கலர் லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு 4 பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியாக கையாண்டாங்க. ஒரே ஆயுதம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியாக அவங்க ரெட் கலர் லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய முதலாளி பயன்படுத்தின ஆயுதம் வந்து உண்மையை ஏற்றுக்கிறது, அதாவது அக்செப்டன்ஸ். சின்ன முதலாளி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு எதுவுமே தெரியல, என்ன பண்ணலாம், என்ன எதுன்னே புரியல. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரணாகதி அப்படின்னு ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார். அதாவது முழுக்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இதை வந்து நீ வந்து அவனோட இஷ்ட தெய்வமான முருகன் கிட்ட சரணாகதி பண்ணிடுறார். எனக்கே ஒரு வழியை காட்டு, நீயே வந்து ஒரு வழியை காட்டு, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நான் முன்னேறதுன்னு அப்படின்னு சரணாகதி பண்ணிடுறார். அவரோட சரணாகதி அந்த எதிர்கால பயத்தை முழுமையாக ஆஃப் பண்ணிடுச்சு. அந்த சிங்கப்பெண் அவங்க பயன்படுத்திய ஆயுதம் வந்து அஃபர்மேஷன். அதாவது இந்த கடன் விஷயத்தில் எது நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தருது அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டாங்க. அஃபர்மேஷன் அப்படின்றதும் ஒரு வகையான சரண்டர் தான். இவங்க ஜீரோ பயன்படுத்தியது வந்து நிகழ்கால செயல். அதாவது இருக்கிற நிலையை ஏற்றுக்கிட்டு அவர் கிடைக்கிற வேலைக்கு போய் கடனை அடைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். அதாவது செயலே வந்து செஞ்சிட்டார், அதாவது வேலைக்கும் போயிட்டார், ஒரு ஹோட்டலில் அவர் வேலைக்கு சேர்ந்துட்டார். இப்படி இவங்க 4 பேரும் அவங்கவுங்க வழியில் ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தி இந்த அமிக்டலாவை ஆஃப் பண்ண உடனே அந்த அறிவு பகுதி விழிச்சிருது. அதாவது அமிக்டலாவோட பிடியில் இருந்த அந்த அறிவு பகுதி விழிச்சிருது. இந்த அறிவு பகுதி விழிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கவுங்க உட்கார்ந்துருக்கிறது தங்கப்பட்டி மேலே அப்படின்னு தெரிய வருது. அந்த பெரிய முதலாளிக்கு அமிக்டலா டேஞ்சர் லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் தன்னோட திறமையே வந்து தெரிய வருது. இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையில தன்னோட அனுபவத்தை முழுக்க அதை காட்டுறாரு. அப்புறம் சின்ன முதலாளி தைரியமா போய் கடன்காரங்கள்ட்ட பேசுறாரு. எனக்கு இப்போது வருமானம் இல்லை, கம்மியா தான் வருது, என்னால அசல் மட்டும் தான் கட்ட முடியும், வட்டி இவ்வளவு நாள் கட்டிட்டேன், இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா என்னால அசலும் கட்ட முடியாது, தொந்தரவு பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரோட நிலையை துணிச்சலா ஏற்று சொன்னனால அந்த கடன்காரங்களும் சரி, அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள அசலை மொத்தமா திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சொல்றாங்க. இதனால தெம்பான அவரு உடனே வந்து கடையை திறக்கிறாரு. இருக்கிறது 2 வண்டி. அந்த 2 வண்டியை முழு ஈடுபாட்டோட சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் இடத்தையும் நகையும் வச்சுக்கிட்டு தடுமாறிட்டு இருந்த அந்த சிங்கப்பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நகையை வித்துட்டு நம்ம வந்து கடனை கட்டிடலாம், நமக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நகை மேல இருந்த பற்று, அதாவது வந்து நகையெல்லாம் கொடுத்துட்டா என்ன சொல்லுவாங்களோ, இல்லை நம்மக்கிட்ட இவ்வளோதான் நகை இருக்குது அப்படின்னு சில அட்டாச்மெண்ட்ஸ் பற்று இருந்தது ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் தான் அவங்களோட நிலத்தை ஏற்கனவே விலை சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களோட நிலத்தை ஒரு சரியான விலைக்கு ஒரு நபர் வந்து கேட்குறாரு. அந்த விலைக்கு அவங்க கொடுத்து முடிச்சு சீக்கிரமாக வித்தும் போடுறாங்க. அந்த கடனையும் எளிமையாக ஒரே மாதத்தில் கட்டிடுறாங்க. இந்த பக்கம் ஜீரோ ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அவர் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் தன்னோட நேர்மையை மட்டும் விட்டே கொடுக்கல, தொடர்ந்து நல்லா உழைச்சிட்டு இருக்காரு. காலச்சக்கரம் அப்படியே சுரண்டு போயிட்டே இருக்குது. அந்த பெரிய முதலாளி வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா, தன்னோட உழைப்பு, திறமை எல்லாத்தையும் அந்த கம்பெனிக்கு கொடுக்கறதுனால அவரோட கம்பெனிக்கு நல்ல ஒரு லாபம், வருமானம் கிடைக்குது. அந்த கம்பெனிலேயே அவருக்கு பதவி உயர்வும் கொடுத்துட்டு ஒரு 3 மடங்கு சம்பள உயர்வும் வந்து அவங்களோட இப்போதைய முதலாளி போட்டு தராரு.
டெய்லியும் 2 வண்டி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சின்ன முதலாளி இப்போது 6 வண்டி சர்வீஸ் பண்ணுறாரு. அவரோட கடனை 6 மாதத்தில் முழு கடனையும் வந்து செட்டில் பண்ணிட்டார். இப்போ இந்த ஜீரோவோட நேர்மையை பார்த்து அந்த ஹோட்டலுக்கு வர்ற ஒரு துணி கடைக்காரரு அவரோட பெரிய ஜவுளி கடையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அவரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். சம்பளமும் வந்து கூடவே கொடுத்தார். இப்படி 4 பேர்த்தோட கடனும் காணாமல் போகுது. இப்போது அந்த 4 பேரும் போன அந்த ரகசிய கடை எதுன்னா நீங்கள் வந்திருக்கிற இந்த யூடியூப் சேனல் தான். அவங்க பார்த்த கண்ணாடி எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ தான். நீங்கள் இந்த 4 பேரில் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலை அவங்க சூழ்நிலையில் எப்படி வேணாலும் இருக்கலாம். கதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரும். ரொம்ப சரியாக சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த கதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நடைமுறையில் 8 நிமிஷத்தில் கடன் அடைஞ்சால் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நடைமுறை அப்படி இருக்காது. நடைமுறையில் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை செயல்படுத்தும் போது அந்த முதல் நாள், 2வது நாள், முதல் வாரம், முதல் மாதம் உங்களை அந்த பழைய எண்ணங்கள் உங்களை வாட்டி வதைக்கும். அதாவது கடங்காரன் ஃபோன் பண்ணுவான், ஊர் என்ன பேசும், உங்கள் குடும்பம் என்ன பேசும், இந்த மாதிரி வாட்டி வதைக்கும். நான் தோத்துட்டேன், நீ சரியான ஆள் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படின்னு பல மாதிரியான எண்ணங்கள் அவங்க சூழ்நிலைக்கேற்ப உங்களை வாட்டி வதைக்கும். 8 நிமிஷத்தில் கடன் அடைச்சு தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையாக நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு 8 நாள், 8 வாரம், 8 மாதம், 8 வருஷம் கூட ஆகலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு, அதாவது கடன் அப்படின்ற சூழ்நிலையை முழுசாக அடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதில் 1 நிமிஷம் டவுன் ஆனாலும் சரி, இல்லை 1 மணி நேரம் டவுன் ஆனாலும் சரி, 1 நாள், 1 வாரம், 1 மாதம் ஆனாலும் சரி, நீங்கள் இந்த அஃபர்மேஷன், ஏற்றுக்கொள்ளுதல், இந்த சரணாகதி அப்படின்னு 3 ஆயுதங்கள் வந்து சொல்லியிருக்குது இந்த வீடியோவில். அதை தொடர்ந்து அந்த ஆயுதங்கள் எப்பப்ப உங்களால் எப்பப்ப முடியுமோ அதை செயல்படுத்துங்க. அதாவது இது எல்லாமே வந்து மனதளவில் செயல்படுத்துறது தான். இந்த ஆயுதங்களை கரெக்டாக செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆழ்மனம் ஐயோ நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிட்டு இருக்கிறேனே அப்படின்னு அமிக்டுலாவோட கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே வந்து நீங்கள் வேலையை செய்யும் போது அந்த செய்கிற வேலையில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். இதை தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் ஆழ்மனசே வந்து தானாக வந்து நம்பிடும். அதாவது கடனை கட்டிட முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிடும். நீங்கள் இதை செயல்படுத்தலை அப்படின்னா உங்களை முடக்கி போட்டுரும். எது? உங்களோட பயம், கடன் பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றின பயம், இல்லை ஏதாவது பற்று, அது உங்களை முடக்கி போடும். இதை செயல்படுத்தும் போது இந்த அஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து ஒரு தூண்டுகோல் தான். அந்த தூண்டுகோல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டே பை டே ஒவ்வொரு நாளையும் எப்படி கடக்கிறது, இந்த ஒவ்வொரு நாளுமே வந்து சின்ன சின்ன இலக்கா வைங்க. நான் வந்து இன்னைக்கு நேரமே எந்திரிக்கணும் அப்படின்றது கூட ஒரு இலக்கு தான். அந்த வேலையை அடைஞ்சிங்கன்னா ஓகே, இல்லை அடையலைனாலும் அதுக்காக வருத்தப்பட்டு குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேணாம். நம்ம அடையணும் அப்படிங்கிறத மட்டும் முடிவாக வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த இலக்குகளை, இந்த மாதிரி சின்ன சின்ன இலக்குகளை நீங்கள் அடைய உங்கள் மனம், ஆழ்மனம் நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க அப்படின்னு நம்பும். இந்த மாதிரி இலக்குகளை வச்சு நீங்கள் களத்தில் இறங்குங்க. எனக்கு லாட்டரியில் பணம் விழுந்தால் தான் கடன் அடைப்பேன், எனக்கு யாராவது 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கன்னா அந்த கடன் அடைச்சிருவேன், இப்படி ஏதாவது ஒரே ஒரு வழியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் பல வழிகளை, பல 100 வகையான வழிகளை அந்த பிரபஞ்சம் நமக்காக உருவாக்கி வச்சுட்டு, நீங்கள் ஒரே ஒரு வழியை மட்டும் பிடிக்கும் போது மீதி 99 வழிகளை நீங்கள் அடைச்சிடுறீங்க. இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட RAS ஃபில்டர், அதான் நம்ம ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஈர்ப்பு விதி உங்களோட ஃபோக்கஸ் பூராவும் ஒரே ஒரு விஷயத்தில் இருக்கும்போது மற்ற விஷயங்களை அது தடுத்து நிறுத்தும். அதனால உங்களுக்கு எதுவுமே இல்லாத நீங்கள் ஜீரோவாக இருந்தால் கூட நீங்கள் உட்காந்துருக்கிறது தங்கப்பெட்டி தான். இங்கே உங்களோட செயல் தான் முக்கியம். அஃபர்மேஷன், சரண்டர், அக்செப்டன்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு உங்கள் அமிக்டலாவை ஆஃப் பண்ணுங்க. உங்கள் செயலை சின்ன சின்ன இலக்குகளாக பிரித்து தொடங்கி செயல்படுத்துங்க. வெற்றி உங்களை தேடி வரும். இதில் நீங்கள் ஏதாவது கதாபாத்திரமாக இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.